ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து சென்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் இல்லையா? 4 சென்டர்ஸை பற்றி பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ அடுத்த அப்கமிங் வீடியோஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, பர்டிகுலராக வந்து ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் சம்ஸு அதை பற்றின பேசிக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் ஆரம்பிக்கலாம். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஓகேவா? அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மூணையுமே வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும். ஏபிசி இஸ் அன் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 லென்த்துமே வந்து ஈக்குவல்னு நமக்கு தெரியும். மொதல் விஷயம் அப்படி தானே? ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் எல்லா ஆங்கிளுமே வந்து 60 டிகிரியாக இருக்கும். 3 லென்த்தும் ஈக்குவலுங்கும்போது ஆங்கிளும் வந்து 60 டிகிரியாக இருக்கணும். சரியா? இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் இதோடைய இது வந்து பெர்பெண்டிகுலர் நம்ம ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பெர்பெண்டிகுலர், ஓகே, சாரி, பெர்பெண்டிகுலர் ஒன்று போடுறோம். இதான் வந்து ஏடின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏடி இஸ் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னா ஏடி தான் வந்து நமக்கு வந்து ஆல்டிடியூடாக இருக்கும், அப்புறம் ஆங்கிள் பைசெக்டராக இருக்கும், அதுக்கப்புறம் மீடியனாக இருக்கும். சரியா? வேறு என்ன இருக்குது? இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டராகவும் இருக்கும். சரியா? ஆல்டிடியூடு, ஆங்கிள் பைசெக்டர், மீடியன், இப்படி எல்லாமே வந்து ஒரே லைனாக தான் இருக்கும் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், இந்த பாயிண்ட்டு தான் வந்து இன்சென்டராக இருக்கும், ஆர்த்தோ சென்டராக இருக்கும், சென்ட்ராய்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சர்க்கம் சென்டராக இருக்கும். சரியா? ஆக்சுவலி ஹச் ஆர்த்தோ சென்டர், ஓ வந்து சர்க்கம் சென்டர். ஒரே பாயிண்ட் தான் வந்து எல்லாமே இருக்கும் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் மட்டும். சரியா? என்ன அப்படின்னா ஐ, ஓ, ஜி, ஹச், இன் சென்டர், சர்க்கம் சென்டர், சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர் எல்லாமே வந்து ஒரே பாயிண்டில் இருக்கும். ஆல் இன் ஒன் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சைடு லென்த்து ஏன்னு தெரியும் இல்லையா? அப்போ ஏடியோட லென்த்து ஹைட்டை வந்து நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா √3/2 ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து ஹைட்டுக்கான லென்த்து. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது 90 டிகிரி, இது 60, இது 30 அப்படின்னா இது ஆக்சுவலாக A/2 இருக்கும், இதுவும் A/2 இருக்கும். சரியா? ஸோ நார்மல் இப்போ வந்து ஒரு டேன் 30 டிகிரி அல்லது டேன் 60 டிகிரி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். டேன் 60 டிகிரி எதில் வந்து இந்த ட்ரையாங்கிளில் டேன் 60 டிகிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும்? டேன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை பிடி தான் வந்து A/2ன்னு தெரியும் இல்லையா? டேன் 60 வந்து √3 இல்லையா? √3 A/2 தான் வந்து எனக்கு ஏடி. ஸோ ஏடியோட லென்த்து வந்து √3/2 ஏன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். எங்கே இருக்குது இல்லையா? இப்படி தான் வந்திருக்கும் இந்த ப்ரூஃப் எல்லாமே. ஸோ ஹைட்டு √3/2 ஏ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி ஏரியா வேணும்னா, ஏரியா ஆஃப் த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் வேணும்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ். என்னது பேஸ் வந்து ஏ, ஹைட் என்னது √3/2 ஏ. ஸோ இதுதான் வந்து √3/4 A² மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு உங்களுக்கு சைடு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹைட்டு வந்து √3/2 ஏ, ஏரியா வந்து √3/4 A². அவ்வளோதான். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா தான் இருக்க போகுது. ஓகே, வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இன்ரேடியஸ் ஃபார்முலா என்னவாக இருக்கும்னு நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இதை. இன்ரேடியஸோட ஃபார்முலா வந்து A/2√3 இருக்கும். சரியா? இன்ரேடியஸ். அதே மாதிரி சர்க்கம் ரேடியஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/√3 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லென்த்து தான். இப்போ இந்த ப்ளூ லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சர்க்கம் ரேடியஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெட் லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்ரேடியஸாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு பாயிண்ட்னு வர நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ ஏஐ இஸ் டு ஐடி இது ரெண்டும் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கணும் நமக்கு. அப்படி தானே? 2:1 ரேஷியோவில் இருக்கணும். ஸோ இந்த ஏஐ தான் வந்து நமக்கு சர்க்கம் ரேடியஸாக இருக்கும்.
ஐடி தான் வந்து இன்ரேடியஸாக இருக்கும். சரியா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு a/2√3, சர்க்கம்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு a/√3. ரெண்டுமே வந்து இது வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், இது வந்து கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் r/r வந்து நமக்கு வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கும். சர்க்கம்ரேடியஸ் அண்ட் இன்ரேடியஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சைடை வந்து சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை வந்து சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ஒரு வேளை 2aன்னு எடுத்துக்கிறீங்க. சரியா, 2aன்னு எடுத்துக்கிறீங்க, சாரி, சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏவை வந்து 2kன்னு எடுத்துக்கிறீங்க. சரியா, 2kன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய சைடு வந்து உங்களுக்கு வந்து சைடு அப்புறம் ஹைட்டு அப்புறம் ஏரியா, இந்த மூணோட ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2kவாக இருக்கும், இது வந்து √3kவாக இருக்கும், இது வந்து √3k² இருக்கும். எப்படி சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் a ஈக்குவல் டு 2kன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா சைடு 2k, ஹைட்டு √3k, ஏரியா வந்து √3k². இந்தமாரி 2k, √3k, √3k² அப்படி ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ இன்கேஸ் வந்து சைடு ஏ வந்து ஒரு 8ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து 8 2k ஈக்குவல் டு 8 அப்படி தானே. இப்போ கேயோட வேல்யூ வந்து 4ன்னு எடுத்துடலாம். கேயோட வேல்யூ 4ன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ சைடு வந்து 8, ஹைட்டு வந்து √3kனா 4√3, ஏரியா வந்து √3k²னா 16√3. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். அந்த இது லென்த்து மட்டும் தெரிஞ்சால் போதும். 2k, √3k, √3k². இதை அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருப்போம். 3 சைடு ஈக்குவலு, 3 ஆங்கிள் 60 டிகிரி, ஒரே ஏடி தான் வந்து ஆல்டிடியூடாக இருக்கும், ஆங்கிள் பைசெக்டராக இருக்கும், மீடியனாக இருக்கும். அப்புறம் ஒரே பாயிண்ட் தான் வந்து அது சென்டர்ஸு, ஆல் சென்டர்ஸ் எல்லாமே, சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்டு எல்லாமே. ஏடி தான் மீடியனாகவும் ஆக்ட் ஆகும். சரியா, ஸோ ஹைட்டு வேணும், ஏடியோட லென்த் வேணும்னா √3/2aன்னு சொன்னேன், அதுக்கு வந்து இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா வச்சு போட்டாச்சு. அப்புறம் ஏரியா வேணும்னா √3/4a². ஸோ இன்ரேடியஸ் சர்க்கம்ரேடியஸ் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா, இது ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி தான், இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போடலாம். சைடு வந்து 2kனா ஹைட் வந்து √3k, ஏரியா வந்து √3k². ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ரேடியஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் ஆஃப் லென்த் 3 cm, தென் லென்த் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் மீடியன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ரேடியஸ் வந்து என்னது, r is equal to 3 cm கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், r is equal to a/2√3. a/2√3 தான் வந்து நமக்கு r, அதுதான் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ஏ வேணும்னா 6√3 இல்லையா, ஏ வேணும்னா 6√3, ஆரோட வேல்யூ தான் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏன் எனக்கு வந்து 6√3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மீடியனோட லென்த் தான் நம்ம என்ன பார்த்தோம், மீடியன் ஆல்டிடியூட் எல்லாம் சேம்னு பார்த்தோம். ஸோ அதோட லென்த்து தான் வந்து √3 × a அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, ஹைட்டு. ஸோ மீடியனோட லென்த்தும் அதே தான், மீடியன் இஸ் ஈக்குவல் டு √3/2 × a. ஏயோட லென்த்து உங்களுக்கு 6√3ன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா √3/2 × ஒரு 6√3. ஸோ இந்த 2வையும் 6 அடித்தோம்னா 3 வரும். √3 × √3 வந்து ஒரு 3. ஸோ 3 × 3 வந்து எனக்கு ஆன்சர் 9. லென்த் ஆஃப் ஈச் மீடியன் வந்து 9 சென்டிமீட்டராக இருக்கும். எல்லாத்துக்குமே அது ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, எல்லா மீடியனும் ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில். இஃப் த ஆர்த்தோ சென்டர் அண்ட் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் சேம், தென் த ட்ரையாங்கிள் இஸ் கண்டிப்பாக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான். ஆர்த்தோ சென்டரும் சென்ட்ராய்டும் சேமாக இருக்கிற ஒரே இடம் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அதேமாதிரி அடுத்த கொஸ்டினையும் பாருங்கள். சர்க்கம் சென்டர், இன் சென்டர், சென்ட்ராய்டு அண்ட் ஆர்த்தோ சென்டர் கோஇன்சைட். சரியா, தென் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 4 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல வர்றதுன்னா அது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஓகே, இன் ஏ ட்ரையாங்கிள் இஃப் 3 ஆல்டிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல், 3 ஆல்டிடியூடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி தான். 3 ஆல்டிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல்னா த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவலேட்டரல். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இஃப் ABC is an equilateral triangle and D is a point on BC such that AD perpendicular BC ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ABC is an equilateral triangle. ABC is an equilateral triangle and D is a point on BC.
such that AD perpendicular BC. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிடுவோம் ஏடி பெர்பெண்டிகுலர் பிசின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து சும்மா நம்ம ஏபியோட லென்த்து ஒருவேளை நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏசியோட லென்த்தும் 2, அதேமாதிரி பிசியோட மொத்த லென்த்தும் வந்து 2 தான். சரியா, மொத்த லென்த்தும் 2 தான். பிடியோட லென்த்து ஒன்றா இருக்கும், டிசியோட லென்த்து ஒன்றா இருக்கும். ஏன்னா ஏடி தான் வந்து மீடியன் நான் சொல்லியிருக்கேன், ஏடி தான் வந்து ஆல்டிடியூடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி தானே? இப்போ அவங்க கேட்குறது AB/BD ரேஷியோ தான் ஆப்ஷனில். அப்போ AB/BD ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஏபியோட லென்த்து 2ன்னு தெரியும், பிடியோட லென்த்து பாருங்கள் 1. ஸோ 2:1 ரேஷியோவில் இருக்கும். அவ்வளோதான், ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். சரியா, பிடி வந்து 1 ஏன் அப்படின்னா ஏடி மீடியன், ஏடி வந்து மீடியனாக ஆக்ட் ஆகும், மீடியன் வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும் அந்த பேஸை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The side QR of an equilateral triangle PQR is produced to the point S in such a way that QR equal to RS ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் PQR இருக்குது, அதில் வந்து PQR. ஓகே, side QR of an equilateral triangle PQR is produced to the point S. இதை வந்து எஸ்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, கியூஆர் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இன் சச் ஏ வே தட் கியூஆர் ஈக்குவல் டு ஆர்எஸ்ன்னு சொல்கிறாங்க. கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ், கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ். ஓகே, அண்ட் பி இஸ் ஜாயின்ட் டு எஸ், பி இஸ் ஜாயின்ட் டு எஸ். ஓகே, பி வந்து எஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். தென் த மெஷர் ஆஃப் பிஎஸ்ஆர் கேட்குறாங்க இல்லையா? பிஎஸ்ஆர் எங்கே இருக்குது? பிஎஸ்ஆர் இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, இந்த ஆங்கிள் டீட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு மென்ஷன் பண்ணதுனால நமக்கு வந்து இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி கியூஆர் வந்து பிக்யூக்கும் அதேமாரி பிஆருக்கும் ஈக்குவல்னு தெரியும், ஏன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்போனா இதுலேருந்து நம்ம பிஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் எடுத்துடலாம். அப்போனா பிஆர்எஸ் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஷுவராக இந்த ஆங்கிளும் எனக்கு டீட்டாவாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆங்கிள் என்னென்னு தெரியும்? 120 டிகிரின்னு தெரியும் இல்லையா? 120 டிகிரின்னு தெரியும். அப்போ மீதி என்ன வரும்? 120 டிகிரி ப்ளஸ் ஒரு டீட்டா ப்ளஸ் ஒரு டீட்டா. இது வந்து எனக்கு 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஏன்னா ட்ரையாங்கிள் பிஆர்எஸ். இதுக்கப்புறம் 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ 60 டிகிரினா டீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. பிஎஸ்ஆர் தானே கேட்குறாங்க, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, next question. If the circumradius of an equilateral triangle is 10 cm, then the measure of its inradius is 5 cm. அவ்வளோதான், சர்க்கம்ரேடியஸும் இன்ரேடியஸும் 2:1 ரேஷியோவில் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 10 cm சர்க்கம்ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க, அப்போ இன்ரேடியஸ் வந்து அதில் பாதியாக தான் இருக்கும். சரி, if the incenter of the triangle equilateral triangle inside the triangle and its radius is 3 cm, இப்போ இன்ரேடியஸ் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. then the side of the equilateral triangle கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு A/2√3ன்னு தெரியும் இல்லையா? இது இன்ரேடியஸ்க்கான ஃபார்முலா. ஸோ ஆர் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. இப்போ A/2√3 இஸ் ஈக்குவல் டு 3 cm, ஏ இஸ் ஈக்குவல் டு 6√3. ஏ தான் வந்து சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ 6√3 இங்கே இருக்குது, ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு. ABC is an equilateral triangle and CD is the internal bisector of angle C. Okay, ABC is an equilateral triangle. ABC is an equilateral triangle and CD is the internal bisector. CD is the internal bisector னு சொல்கிறாங்க. ஓகே, சிடி வந்து இன்டர்னல் பைசெக்டராம். இப்போ சிடி இன்டர்னல் பைசெக்டர்னா என்ன? ஆங்கிள் சியை வந்து பைசெக்ட் பண்ணுது. சரியா, பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் 30 டிகிரியாக இருக்கும், இந்த ஆங்கிளும் 30 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரி. டிசி இஸ் ப்ரொடியூஸ்டு டு இன்னு சொல்கிறாங்க. டிசி வந்து இஸ் ப்ரொடியூஸ்டு டு இ. ஸோ டிசியை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இங்கிற பாயிண்ட்டுக்கு. ஓகேவா, டிசி இஸ் ப்ரொடியூஸ்டு டு இ. ஓகே, சச் தட் ஏசி ஈக்குவல் டு சிஇன்னு சொல்கிறாங்க. ஏசி எங்கே இருக்குது? ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇன்னு சொல்லிட்டாங்க. ஓகே,
அப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும், ஏவியும் இயும் ஜாயின் பண்ணி ஆகணும். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் சிஏஇ இஸ் ஈக்குவல் டு சிஏஇ. அப்போ இந்த ஆங்கிள் கேட்குறாங்க இல்லையா, இந்த ஆங்கிள் தீட்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஏசி ஈக்குவல் டு சிஇன்னு தெரியும் இல்லையா. அப்போ ஆங்கிள் சிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇஏ ரெண்டுமே வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் அப்போ தீட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிள் ஏசி வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஆங்கிள் ஏசிஇ என்னவா இருக்குன்னு பார்த்தா 180 மைனஸ் 30 டிகிரி இல்லையா. ஏன்னா ஆங்கிள் டிசிஏ வந்து 30 டிகிரின்னு தெரியும். அப்போ ஆங்கிள் ஏசிஇ வந்து 150 டிகிரி. ஸோ 150 டிகிரி ப்ளஸ் ஒரு 2 தீட்டா தான் நமக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்போனா 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து 15 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஆன்சர் என்னது, சிஏஇ தான் கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் 4 15 டிகிரி. ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின். ஜஸ்ட் இந்த டிசி ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் சரியா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிடி இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த சைடு போகணும். டிசின்னு ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த சைடு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி போகணும். ஒருவேளை சிடி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சைடு ப்ரொடியூஸ் பண்ணி போகணும் சரியா. அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, G is the centroid of the equilateral triangle ABC ன்னு சொல்கிறாங்க. AB equal to 10 cm, then the length of AG. ஓகே, அதை அழிச்சிடலாம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. ஏபி வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. G is the centroidன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, G is the centroid. ஏஜியோட லென்த்து கேட்குறாங்க இல்லையா, ஏஜியோட லென்த்து கேட்குறாங்க. ஸோ ஏஜியோட லென்த் என்னது, ஆக்சுவலாக 2/3 ஆஃப் √3/2 இன்ட்டு ஏ இல்லையா. ஏன்னா √3/2 இன்ட்டு ஏங்கிறது வந்து ஃபுல் லென்த்து ஏடிங்கிறது ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஏஜி இது வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ 2/3 ஆஃப் √3/2 இன்ட்டு ஏ. ஸோ 2/3 இன்ட்டு √3/2 இன்ட்டு ஏ என்னது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஏபியோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போனா 10√3/3 தான் வந்து ஆன்சராக இருக்கும் இல்லையா. 10√3/3 ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம், த ரேடியஸ் ஆஃப் த இன் சர்க்கிள் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹேவிங் ஈச் சைடு 6 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. சைடு கொடுத்துட்டாங்க, இன் ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு a/2√3ன்னு தெரியும். ஸோ 6/2√3 அடித்தோம்னா 3/√3. இதை வந்து √3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. 3 வந்து √3 × √3ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, if 3 angles of a triangle ஆர்னு கொடுத்துருக்காங்க, then the triangle is. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. x + 15 + 6x/5 + 6 + 2x/3 + 30. இது வந்து 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கலாம். நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஒரு 15, ஒரு 6, ஒரு 30, 21, 51. அது அங்கே போச்சுன்னா எல்சிஎம் வந்து 15 எடுத்துக்கலாமா. ஸோ 15x + 5 × 3 ஒரு 18x + ஒரு 3 × 5 ஒரு 10x ஈக்குவல் டு 180 மைனஸ் ஒரு 51, 45, 51. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 129 இருக்கும். இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15, ஒரு 18, 33, 10, ஒரு 43x. 43/x இஸ் ஈக்குவல் டு 129. ஸோ 43 × 3 வந்து நமக்கு வந்து 129 வரும் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ என்ன வரும், 30 டிகிரி வருதா. சாரி, கீழே 15 தானே இருக்குது. 15 இருக்குல்ல, சாரி நான் இங்கே 10 போட்டிருக்கேன். 15. ஸோ இந்த 43யும் 129 அடித்தா 3 டைம்ஸ் போகும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 45 டிகிரின்னு கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 45 டிகிரினா அந்த ஆங்கிள்லாம் என்னென்னு பாருங்கள். 45 + 15 வந்து 60 டிகிரியாக இருக்கும். 6 × ஒரு 45 / 5 + 6 டிகிரி. ஸோ இது அடித்தோம்னா 9. 6 9s are 54 + 6 அதுவும் ஒரு 60 டிகிரி. அப்போ மூணாவது ஆங்கிளும் கண்டிப்பாக 60 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். 3 ஆங்கிளும் 60 டிகிரி இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேவா.
ஜஸ்ட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணி 180 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே 60 டிகிரியாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ லெட் ஏபிசி பி அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அண்ட் ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்கிறாங்க. தென் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர்னு கேட்குறாங்க இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிசி ஏடி பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதை விட்டுருங்க. ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. இப்போ ஏபி ஸ்கொயர் நம்ம வந்து இது ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? √3/2ஏன்னு தெரியும் இல்லையா? ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏடி ஸ்கொயரில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் தான் வந்து ஏடி ஸ்கொயரில் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போனா இது ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு ஏ ஸ்கொயர். எனக்கு வந்து இப்போ 3a ஸ்கொயர் வேணும், அப்படி தானே? ஸோ நான் ஏடியை ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு வரும் இல்லையா? 3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வரும். இது மூணுத்தையும் சம் பண்ணால் 3a ஸ்கொயர் வரும். அப்போ இந்த நம்பர் கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3a ஸ்கொயர் வரும்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இன்ட்டு இந்த ஆப்ஷன் 2 போட்டோன்னா நமக்கு வந்து இதை இன்ட்டு 2 பண்ணோன்னா எனக்கு வந்து √3/2a ஸ்கொயர் தான் வரும். இன்ட்டு 4 பண்ணால் தான் இந்த 4 கேன்சல் ஆகி 3a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ இது வந்து 4AD ஸ்கொயராக இருக்கும். ஏடி ஸ்கொயரை நீங்கள் √3 இதை ஸ்கொயர் பண்ணி போடும்போது 3/4a ஸ்கொயர் வரும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 4 கேன்சல் ஆகி எனக்கு 3a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஏடி இஸ் ஈக்குவல் டு √3/2aன்னு தெரிஞ்சிருக்கணும். ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு, ஸோ O இஸ் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லிட்டாங்க. இது ஆர்த்தோ சென்டரை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? சாரி, ஏபிசி இது வந்து ஒரு O. அப்போ இது வந்து ஒரு 110 டிகிரி ஆர்த்தோ சென்டர்னால் இது என்னவாக இருக்கும்? 70 டிகிரியாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும், அவ்வளோதான். ஸோ பிஏசி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. இதில் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு, ட்ரையாங்கிள் ஏபிசி த லைன் parallel to BC intersects AB and AC at P and Q ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிசியில் BC a line parallel to BC intersects AB and AC at P and Q. ஓகே, ஒரு லைன் பேரலாக இருக்குது. ABCPQ. இந்த லைன் PQ வந்து BCக்கு பேரலாக இருக்குது. AB is to AP வந்து 5:3ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3னா இது மொத்த லென்த்து 5ன்னு சொல்கிறாங்க இல்லையா? மொத்த லென்த்து 5ன்னு சொல்கிறாங்க. அப்போது மிச்சம் இந்த PB லென்த்து 2ஆக தான் இருக்கும் இல்லையா? கன்ஃபார்மாக 2ஆக தான் இருக்கும். ஸோ PQ parallel BCன்னு சொல்கிறதுனால நம்ம இது வந்து தேல்ஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போனா AP/PB is equal to AQ/QC நமக்கு தெரியும். ஸோ AP/PB என்னது? 3:2. அதுதான் வந்து AQ/QCக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. கொஸ்டினில் AQ/QC தானே கேட்குறாங்க. ஸோ 3:2 தான் இதுக்கான ஆன்சர். AP தானே 3, AP 3னா PB வந்து 2. ஓகே, ஜஸ்ட்டு தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? PQRS an equilateral triangle. ஓகே, PQRS is an equilateral triangle. சரி, PQR. MN is drawn parallel to QR. MN is drawn parallel to QR. QRக்கு parallel ஒரு லைன் வரைகிறோம். ஓகே, such that M is on PQ and N is on R. PN equal to 6 cm. PN வந்து 6 cm. Then the length of MN கேட்குறாங்க. MN கேட்குறாங்க இல்லையா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரின்னு தெரியும். ஸோ MN வந்து QRக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதுவும் 60 டிகிரியாக இருக்குமா? அதேமாதிரி இந்த ஆங்கிள் 60னால இந்த ஆங்கிளும் 60 டிகிரியாக இருக்கும், அப்படி தானே? அப்போ PMNங்கிறது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் இன்னொரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கும் நமக்கு, அப்படி தானே? PMN. ஸோ நமக்கு வந்து PNோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆப்வியஸாக MNோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கில் 3 சைடும் ஈக்குவல் இல்லையா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து 2 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா?